வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 10 தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். லாஸ்ட் கிளாஸில் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னா என்னது, அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னா நம்ம டேலி ERP9 வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டேலி ERP9 வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து அஃபிஷியலான சாஃப்ட்வேர் கிடையாது, உங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேலி ERP9 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு காட்டும் லைசன்சிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் லாகின் ஆஸ் ரிமோட் டேலிநெட் யூசர், தென் ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட் அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் வந்து ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பாப்அப் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா டேலியோட ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ நம்ம இன்னும் வந்து எந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனும் வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த செலக்ட் கம்பெனியில் போய் நம்ம எந்த கம்பெனி வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னும் எதுவுமே செலக்ட் பண்ணாததால் நம்ம இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா க்ரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த டேலி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து ஹைலைட்டடாக இருக்குது இல்லையா. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா ஷார்ட்கட் கீஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ நம்ம க்ரியேட் கம்பெனிக்கு வந்து நம்ம கீபோர்டில் C ப்ரெஸ் பண்ணாலே அதோட விண்டோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பெனி நேம் கொடுத்துக்கலாம், XYZ அண்ட் கம்பெனி. ஸோ இல்லை மெயிலிங் அட்ரஸ்னால் என்ன அட்ரஸ் அப்படின்றது ஆன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தென் கண்ட்ரி வந்து இந்தியா, தென் ஸ்டேட் வந்து என்னென்னா தமிழ்நாடு, அண்ட் தென் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது எதுவுமே நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அண்ட் தென் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த இடத்துலையும் வந்து நம்ம எந்த ஃபினான்ஷியல் இயர், உங்களுக்கே தெரியும் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னன்றது. ஸோ 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 மந்த் பீரியட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 1 ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபினான்ஷியல் இயர் எந்த இயர் அப்படின்னு சொல்லி கேட்கும் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் புக்ஸ் வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து இங்கே கேட்கும். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்டர் கொடுத்துட்டே வந்தோன்னா, ஸோ அக்செப்ட் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்தோன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பாப்அப் ஆகக்கூடிய பேஜ். ஸோ இந்த பேஜை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, தென் இன்வென்ட்ரி இன்ஃபோ, அண்ட் தென் டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ், தென் யூட்டிலிட்டிஸில் வந்து இம்போர்ட் டேட்டா, பேங்கிங், ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் சம்மரி, ரேஷியோ அனாலிசிஸ், டிஸ்பிளே, மல்டி அக்கௌண்ட் பிரிண்டிங், குவிட். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கம்பெனியுடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம எதை கிளிக் பண்ணலான்னா F11 வந்து நம்ம கிளிக் பண்ணாலே இந்த கம்பெனியுடைய ஃபீச்சர்ஸ் வந்து என்னன்றது தெரியும். ஸோ F11 கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, தென் ஸ்டாச்சுட்டரி அண்ட் டாக்ஸேஷன் ஃபீச்சர்ஸ் என்ன, ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரியும். ஸோ அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே கேட்கும் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லியா. இந்த இடத்துல நம்ம எஸ் வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்வென்ட்ரியோட வேணும்னா, தட் இஸ் ஸ்டாக்கோட சேர்த்தினோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியில் நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவையோ, எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மூலயமா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஸ்டாச்சுட்டரி அப்படின்றது என்னது, நம்மளுடைய GST ஆர் TDS, TCS இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து இங்கே ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனிக்கு. ஸோ மறுபடியும் நம்ம கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்தாச்சு. ஸோ இதில் இந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ உள்ளே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்கும். இந்த குரூப்ஸ் உள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே, ஸோ டி வந்து கிளிக் பண்ணலாம், இல்லை டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம சிஸ்டம்லேயே இருக்கக்கூடிய இன்பில்டான குரூப்ஸ். ஸோ இந்த குரூப்ஸில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பேங்க் ஓசிசி அக்கௌண்ட், தட் இஸ் கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் ஓடி அக்கௌண்ட், தென் பிரான்ச் ஆர் டிவிஷன்ஸ், கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட், கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ், டெபாசிட்ஸில் அசட்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், expenses direct, expenses indirect, fixed assets, income la direct, income la indirect, indirect expenses, indirect income, investments, loans and advances la asset la, then loans வந்து liabilities, miscellaneous expenses, provisions, purchase accounts, reserves and surplus, retained earnings, sales accounts, secured loans, stock in hand, sundry creditors, sundry debtors, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் அன்செக்யூர்ட் லோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோமோ, ஸோ லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது அது எந்த குரூப்பிங்க்கு கீழே வரும் அப்படின்றதையும் நம்ம தான் வந்து மேனுவலாக வந்து கொடுக்கணும் டேலி சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். இது போக நம்மளுக்கு வேறு ஏதாவது குரூப் க்ரியேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுனாலும் நம்ம இந்த க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக எப்படி வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை வந்து குரூப் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர். ஸோ லெட்ஜர் உள்ள பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும், டிஸ்பிளே பண்ணிக்க முடியும், அண்ட் தென் ஆல்டர் அப்படின்றது என்னென்னா எடிட் பண்ணிக்க முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 லெட்ஜர்ஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஒன்று கேஷ் லெட்ஜர், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அது போக நம்மளுக்கு ஏதாவது லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் மூலயமா நம்ம லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லெட்ஜரோட நேம் கேட்கும், அண்ட் தென் அண்டர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அண்டர் அப்படின்றது என்னென்னா அந்த குரூப், அது எந்த குரூப்பில் வந்து வரும். லைக் இந்த இடத்துல நம்ம வந்து டேலியை பொறுத்த வரைக்கும் அதை அசட், லயபிலிட்டிஸ், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியாக தான் நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கரெக்டான குரூப்பிங்கில் பண்ணால் தான் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக வரும். அண்ட் தென் மற்ற இன்ஃபர்மேஷன், மெயிலிங் டீட்டெயில்ஸ், தென் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஓப்பனிங் பேலன்ஸையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ஸ். நம்மளுக்கு என்னென்ன வவுச்சர் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ட்ரா, கிரெடிட் நோட், டெபிட் நோட், பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் தென் என்ன அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அதை பேசிஸாக வச்சு தான் நம்ம எந்த வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ நம்ம வவுச்சர் வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வவுச்சர்ஸ், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி போவோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெசிப்ட் வவுச்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸில் ஏதாவது வந்து ரிசீவ் ஆன டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, தட் இஸ் கேஷ் ஆர் பேங்க் மூலயமா நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணியிருப்போம் அமௌண்ட்டை. ஸோ அதை வந்து நம்ம எதில் என்ட்ரி பண்ணுவோம்னா ரெசிப்ட் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெசிப்ட் வவுச்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு F6 ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ரெசிப்ட் வவுச்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் வவுச்சர் அப்படின்னா என்னது, நம்ம இதாக பேமெண்ட் பண்ணோம்னா ஸோ எப்படி பேமெண்ட் பண்ணுவோம், இதர் கேஷில் பேமெண்ட் பண்ணுவோம், இல்லை பேங்க் மூலயமா நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் வவுச்சரும் வந்து என்ன ஷார்ட்கட் கீ F5. ஸோ பேமெண்ட் வவுச்சர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கான்ட்ரா வவுச்சர். ஸோ கான்ட்ரா வவுச்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை வந்து அண்ட் தென் பேங்க் அண்ட் கேஷ் டிரான்சாக்ஷனை நம்ம வந்து எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம், கான்ட்ரா வவுச்சரில். கேஷ் அண்ட் பேங்க் புக் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் படிச்சிருப்பீங்க கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் வே கேஷும் பேங்க்கும் ரெண்டுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது என்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கான்ட்ரா வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னது F4. ஸோ நம்மளோட கான்ட்ரா வவுச்சர் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்
என்ட்ரி நம்ம போடுறதுக்கு பர்ச்சேஸ் வவுச்சரில் போடுவோம். ஸோ அதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா F9. ஸோ பர்ச்சேஸ் வவுச்சரில் நம்மளுக்கு என்ன பார்ட்டி நேம்லாம் வந்து கேட்கும். இன்கேஸ் நம்ம கேஷ் பர்ச்சேஸ்னால் இந்த இடத்துல கேஷ்னு போடுவோம், இல்லை கிரெடிட்டார்ஸ்னால் கிரெடிட்டாரோட நேம் போடுவோம். அண்ட் தென் சேல்ஸ் வவுச்சரில் வந்து சேல்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னது F8. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜேர்னல் வவுச்சர். ஸோ இந்த ஜேர்னல் வவுச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த கேஷு, பேங்க்கு, பர்ச்சேஸு, சேல்ஸு இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிப்ரிசியேஷனுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணோன்னா என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சர்ன்டு ஃபிக்ஸட் அசட் அக்கௌண்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வவுச்சர் யூஸ் பண்ணுவோம்னா ஜேர்னல் வவுச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் டேலியை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கியூ இருக்குது இல்லையா கேட்வே ஆஃப் டேலியில். ஸோ கியூ கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கேட்கும். அப்போ நம்ம எஸ்ஸுக்கு வந்து ஒய் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.